ஹை வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, சேமியா வச்சு ஒரு வித்தியாசமான முறையில் வித்தியாசமான டேஸ்ட்டில் ஒரு ஸ்வீட் பண்ண போகிறேன். இதுக்கு நான் அணில் சேமியா பேக்கெட் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த சேமியா வேணாலும் எடுத்துக்கோங்க. இதுக்கு அரை பேக்கெட் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் சேமியா, ஒரு கரண்டி நெய், அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அது எல்லாமே எடுத்துக்கோங்க. நான் பாதாம், முந்திரி, கருப்பு திராட்சை, பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இதுக்கு எல்லோ ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். நம்ம பைனாப்பிள் எசன்ஸ் ஒரு 4-5 ட்ராப் போட்டுக்கோங்க. அதுக்காக தான் நான் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். திக்கான பால் ஒரு 3/4 டம்ளர் 1/4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். தேவைக்கு சுகர், அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ செய்கிறத பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் வச்சுட்டேன். இதில் நான் எடுத்துருக்கிறேன் இல்லையா கரண்டி, இதில் 1/4 கரண்டி அளவுக்கு நெய் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு கரண்டி எடுத்தால் கூட போதும், நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணால் கூட எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாமே போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ளேம் கம்மியாக வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த பாதாம் எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக வரணும், அது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பச்சை பேரிச்சம்பழம் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட காஞ்ச பேரிச்சம்பழம் இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு கட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி கூட எடுத்துக்கலாம், நான் போடலை பாருங்கள். இது நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துகிட்டு இப்போ வறுபட்டுடுச்சு. இதை எடுத்துக்கிறேன் ஒரு கப்பில். இதில் மீதி இருக்கு இல்லையா நெய், அதுலேயும் நம்ம சேமியா வறுத்துக்கலாம். பாருங்கள், நான் எடுத்த ஒரு பேக்கெட் சேமியாவில் பாதி அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் குண்டு சேமியா கூட எடுத்துக்கலாம். இந்த சேமியாலும் நல்லாயிருக்கும், அந்த சேமியாலையும் செய்யலாம். பாருங்கள், பாதி அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா தீயாத மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு செய்யுங்க, இல்லைன்னா இந்த சேமியா கருகிடும். இந்த நெய்லேயே நல்லா ரோஸ்ட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் வறுபட்டுடுச்சு பாருங்கள். நான் திக்கான பால் தண்ணி ஆட் பண்ணாமல் எடுத்திருக்கேன். நீங்கள் தண்ணி பால் வச்சிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் தண்ணி போடாமல் பச்சை தண்ணி இந்த பால்லே சேர்த்தி போட்டுக்கோங்க. டோட்டலாக 1 டம்ளர் அளவுக்கு பாருங்கள், 3/4 டம்ளர் திக்கான பால் போட்டிருக்கேன். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டுக்கிறேன். இது நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு மேலே தண்ணி போடாதீங்க, நான் எடுத்த அளவுக்கு. இதை பாருங்கள், நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் நல்லா குக் ஆகட்டும். ஃப்ளேம் நான் இன்னுமே குறைச்சி தான் வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. அடியிலேருந்து நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், பால் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நமக்கு கலர் எல்லோ கலர், நம்ம பைனாப்பிள் எசன்ஸ் போடுறதால எல்லோ கலர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஆப்பிள் அந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா ஃப்ரூட்டு, நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு நான் எல்லோ கலர் ஃபுட் கலர் போடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதை பார்க்குறதுக்கு நல்லா உதிரியாக ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம இன்னும் சுகர் போடலை. சுகர் போட்டால் நல்லா இலகலாக வந்துடும். பாருங்கள், சுகர் உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இந்த கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு சுகர் போட்டுக்கிறேன். நீங்கள் ஃப்ரூட் ஏதாவது போடுறதா இருந்தால் ஆப்பிள், பைனாப்பிள் அந்த மாதிரி சுகரை நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க, குறைச்சி கூட்டி. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ண நல்லா தண்ணி விட்ட மாதிரி ஆகும் பாருங்கள். ஃப்ளேம் இன்னுமே நான் குறைச்சி தான் வச்சுருக்கேன், அதிகமாக வைக்கவே இல்லை. பாருங்கள், நல்லாவே கலந்து விடுறேன். சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும், அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ பார்த்தீங்களா, இப்படி இலகெல்லாம் வந்துச்சு. இது மாதிரி வரணும். அவ்வளோதான், சுகர் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பைனாப்பிள் எசன்ஸ் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட பைனாப்பிள் இருந்தாலும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பைனாப்பிள் போடுறதா இருந்தால் எசன்ஸை குறைச்சி போட்டுக்கோங்க. ஒரு 4 ட்ராப் அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன் பைனாப்பிள் எசன்ஸு. பாருங்கள், இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதில் உங்களுக்கு டூட்டி ஃப்ரூட்டி இல்லை வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் வேணால் கூட நீங்கள் ஆட் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், இதை நான் போட்டு கலந்து விட்டேன். அவ்வளோதான், சூப்பரான எசன்ஸ் சேமியா. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
ஏதாவது நீங்கள் ஃபங்க்ஷனில் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு கொடுக்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே பாயாசம் சேமியாவில் ஏதாவது ஸ்வீட் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்க. கொஞ்ச நேரத்தில் கூட செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கேசரியில் தான் நம்ம பைனாப்பிள் கேசரி பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த சேமியாவில் வந்து பைனாப்பிள் சேமியா நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரூட் எது வேணாலும் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். எசன்ஸ் வந்து அந்த மாதிரி போடும்போது எசன்ஸ் மாற்றிக்கோங்க. பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருந்தேன். அவ்வளோதான், சூப்பராக இந்த சேமியா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப அசத்தலான டேஸ்ட்டில் இருக்கும். யாராவது விருந்துக்கு வந்தாங்கனாலும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்களை எல்லாருமே ரொம்ப பாராட்டுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சேமியா. எல்லாருக்குமே இந்த டேஸ்ட் பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே எனக்கு என்னோடய ரெசிபிக்கு அதிகமாக லைக்கும் போட மாட்டேங்கிறாங்க, கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அசத்தலான டேஸ்ட்டில் இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். 10 நிமிஷமே போதும் இது செய்கிறதுக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா வரும். பாருங்கள், நான் பவுலில் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். பார்க்குறதுக்கே சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இதில் வந்து ட்ரை கோகோனட் கூட நீங்கள் கட் பண்ணி வறுத்து போட்டுக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே, பாய். பாருங்கள், எப்படி உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டும் அப்படி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.